அரசியல் பார்வை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து தொகுதி வாரியா இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். எந்தெந்த தொகுதியில யாருக்கு பலம் அதிகமா இருக்கு, 3 முனை கூட்டணி, 4 முனை கூட்டணி, இப்படி பலதரப்பட்ட அலசல்ல பார்த்துட்டு இருந்தோம். தேர்தல் கிட்ட நெருங்கிறதுனால நம்ம அன்றாட தேர்தல் நிகழ்வுகளை வச்சு எந்த கூட்டணிக்கு பலம் அதிகமா இருக்கு, எந்த கூட்டணி ஆட்சியை கைப்பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலான்ட்டு நம்மளுடைய அரசியல் பார்வையை நிகழ்ச்சியை கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கள சூழ்நிலை அதை சார்ந்து யாருக்கு பலம் அதிகமா இருக்குதுன்றதை பத்தி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா இப்போ இந்த கடந்த வாரத்துல நடந்த அரசியல் நிகழ்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு திருப்பி இணைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருக்காங்க. அதிமுக பக்கமும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, திமுக பக்கமும் தேர்தல் கூட்டணி பத்தி பேசுறாங்க. கள ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா திமுக பக்கம் ஒரு 10 தொகுதிக்குள்ளாக தான் தேமுதிக ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சில விஷயம் சொல்றாங்க. அதிமுக பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் அரசியல் பார்வையில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குது. என்டிஏ மாநாடு மதுராந்தகத்தில் நடந்தது. அந்த மாநாட்டில் திரு மோடி அவர்கள் நிறைய பேசியிருந்தாரு. என்டிஏ கூட்டணி இப்போ பலம் வாய்ந்திருக்கு, திமுக கூட்டணி ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிரச்சார மேடையில அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தாவேகாவுக்கு கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா விசில் சின்னத்தை ஒதுக்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிபிஐ விசாரணை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த வாரத்தில் ரொம்ப பேசும் பொருளாக இருந்தது. இப்போ அவர் மேடையில் யாருக்கும் அடிய பண்ணிய மாட்டோன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதற்கு அர்த்தம் என்னன்னா அவர் கண்டிப்பாக கூட்டணி போக மாட்டாருன்ற மாதிரி தான் தோணுது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இது 4 முனை போட்டியாக தான் தொடருது. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் அவர்கள் ஒரு தனித்த கூட்டணியும், தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணியும் அமைக்கிறதுக்கான எல்லா வியூகத்தையும் அவங்க பாக்குறாங்க. காங்கிரஸ் தொடர்ந்து திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா காங்கிரஸ் தொடரும்ன்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. பிசிகா நம்ம சொல்றது போல எப்பவும் போல திமுக கூட தான் தொடர்ந்து இருக்கும். இந்த கள ஆய்வுல பாத்தீங்கன்னா இப்ப டிடிவி தினகரன் அதிமுக கூட இணைஞ்சிருக்கிறாரு. கடந்த முறை 2016 தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுகவோட தோல்விக்கு டிடிவி தினகரன் அவரோட தனியா நின்னதும் ஒரு காரணமா இருக்கும் சில தொகுதியில பேசப்பட்டது. அதனால டிடிவி தினகரன் திரும்ப அதிமுக கூட என்டிஏ கூட்டணியில சேர்ந்தது கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலமா தான் இருக்கும். இப்போ தாவேகா தொடர்ந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம 26ல ஆட்சியை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய தலைமையும் தொண்டர்களும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஆக்கப்பூர்வமா பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த நிறைய தேர்தல் அனுபவங்கள் இருக்கு. இப்ப நீங்க செங்கோட்டையன் அவர் இருந்தாலும் சில மூத்த தலைவர்கள் அவங்க உள்ள எடுத்துக்கொண்டு வந்தாலும் அந்த அடிப்படையில இருந்து இருக்கிற இப்ப திமுக, அதிமுக பாத்தீங்கன்னா அடிப்படையில இருந்து அவங்க வேலை செய்ய பழகினவங்க, பல தேர்தலை பார்த்தவங்க. தாவேகா தனித்து நின்றால் இந்த 2 கட்சி கிட்ட போட்டி போட்டு வெல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு சின்னமும் அந்த சின்னம் விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க. அது ஓரளவுக்கு மக்களிடையே போய் சென்றடையக்கூடிய சின்னம் தான். அந்த தாவேகா தொண்டர்கள் அதை எளிதா இது பண்ணலாம். சில குழப்பங்களும் விளைவிக்கிற மாதிரி சில விஷயமும் நடக்கலாம். ஏன்னா இந்த விசில் சின்னம் பாத்தீங்கன்னா இந்த கையுருளை சின்னத்தோட சில இடத்துல மெமிஸ்ல நானே பார்த்தேன், ஒரே மாதிரி போடுறாங்க. எதிர்கட்சிகள் அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க அந்த மாதிரி சுயேட்சையா கூட சில கேண்டிடேட்டை போட்டு குழப்பத்தை விளைவிக்கலாம். தாவேகா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வெல்றது கஷ்டம். ஏன்னா அவங்க தொடர்ந்து எல்லா கட்சிகளுக்கிட்டையும் எதிர்ப்பை தான் அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா அதிமுக சில விவகாரத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டா நிற்கும் போதும் இப்போ கடைசியா நடந்த மாமல்லபுரம் கூட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு ஊழல் கட்சி என்று விஜய் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் அவர்களும் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா திருமாவளவன் விசிகா கட்சியும் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. நாங்க ஆலையில ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி மேடையில சொன்னது அது பேசும் பொருளாகி விசிகா தொண்டர்கள் தொடர்ந்து ஊடகங்கள்ல பேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை ரொம்ப எதிர்ப்பு அலை அதிகமா இருக்கிறதுனால நேத்து அவர் இல்ல நான் அந்த மாதிரி சொல்ல அப்படின்ற மாதிரி பின்வாங்கி இருக்காங்க. இது தொடர்ந்து தாவேகா எப்படி தெரியுதுன்னா கொஞ்சம் அனுபவம் இல்லாம சில விஷயத்தை கையாளுறாங்களோன்ற மாதிரி தான் தோணுது. தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் தாவேகா சந்திக்க நேரிடும். என்னன்னா முதல்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கள அனுபவம் ரொம்ப கம்மி. இப்போ வரைக்கும் பூத் கமிட்டி அதெல்லாம் செட் பண்ணிருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. அதே மாதிரி
இந்த எம்எல்ஏ சீட்டுகள் வந்து கொடுக்குற நேரத்தில் நிறைய குளறுபடிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா வயது குறைந்தவர்கள் தான் 30, 40, 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டி இருக்கு. ஒரே தொகுதியில் 10 பேர் 15 பேர் நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. செலவு பண்ணி தனக்கும் சீட்டு வரணுன்ற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தாவேகா எப்படி கையாள போகுதுன்னு தெரியல. இப்போ இருக்கிற கள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா திமுக கடந்த தேர்தலில் 133 தொகுதிகள் எடுத்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதிமுக 66 தொகுதி எடுத்து 2ஆம் இடத்துல எதிர்கட்சியா அமைஞ்சாங்க. இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில அதிமுக பாத்தீங்கன்னா அந்த 66ன்றது கொஞ்சம் ஏறுமுகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா இப்பவும் இருக்கிற கால சூழ்நிலையில தாவேகா தனித்து நிக்கிறதுனால திமுகவோட கை ஓங்கி நிற்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை வந்து களத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து தினமும் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு இருக்கிற கள சூழ்நிலை கடந்த நாட்களில் நடந்த கள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா திமுகவோட கை தான் ஓங்கி இருக்கு. இது தொடர்ந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து அரசியல் பார்வையில் என்னென்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்த்து அதை ஆராய்ஞ்சு மக்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நாங்கள் சொல்றது எதுலையாவது தவறு இருந்தாலோ நீங்கள் அதை சுட்டி தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் தொடர்ந்து கல ஆய்வுகள் நிறைய பண்ணி உங்ககிட்ட கொண்டு சேர்க்க முடியும்.